தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை படகு இல்ல வளாகம் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதால் தாவேக அரசின் இந்த செயலால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கும் தாவேக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உதகை படகு இல்லமும் விரைவில் தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை படகு இல்ல வளாகம் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதால் தாவேக அரசின் இந்த செயலால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கும் தாவேக அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உதகை படகு இல்லமும் விரைவில் தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகை படகு இல்ல வளாகம் தனியாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தாவேக அரசின் செயலால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது உதகை செய்தியாளர் ஆண்டனி இணைப்பில் இருக்கிறார். ஆண்டனி வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சுற்றுலா நகரமான உதகைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் தமிழ்நாடு மட்டுமின்றி உள்நாடு வெளிநாடுகளை சேர்ந்த 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் உதகைக்கு வந்து செல்கின்றனர். இதன் மூலம் பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் உதகை அரசு தாவரியல் பூங்கா, அதுக்கு அடுத்தபடியாக உதகையில் உள்ள படகுள்ளத்திற்கு அதிக அளவுல சென்று வருவது வழக்கமான ஒன்று. இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த படகுள்ளத்துல சுற்றுலா பயணிகள் மூலம் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வரும் நிலையில தற்போது படகு இல்லம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலான இடங்களை தனியாருக்கு தாரை வார்த்துள்ளது. இதனால அரசுக்கு பெருமளவுல சுற்றுலாத்துறைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில விரைவில் படகு இல்லத்தையுமே தாவேக அரசு தனியாருக்கு ஒப்படைக்கும் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளதால அப்பகுதியில் இருக்க ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு வருமானங்கள் அதிக அளவு கூடியிருந்த நிலையில இந்திய அளவில் சுற்றுலாத்துறையில தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்து வரும் நிலையில உதகையில் இருக்கக்கூடிய படகு இல்லம் தனியாருக்கு தற்போது ஒப்படைத்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக தனியாரிடமிருந்து அதை திரும்ப பெற்று தமிழ் சுற்றுலாத்துறையை நடத்த வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆண்டனி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.